வணக்கம். இன்னைக்கு திருக்குறளில் கல்விங்கிற அதிகாரத்தில் இருக்கிற 10 குறளை பார்த்துடலாம். அதில் ஃபஸ்ட்டு குறள், கற்க கசடற கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. இதில் கசடு அப்படின்னா என்னென்னா குற்றம், நிற்க அப்படின்னா கற்றவாறு நடக்க. இந்த குறளோட பொருள் என்னென்னா, நூல்களை குற்றமற கற்க வேண்டும், கற்றபடி நடத்தல் வேண்டும். குற்றமற கற்றல் வேண்டும் அப்படிங்கிறது தான் கற்க கசடற கற்பவை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. படிக்கிறத குற்றம் இல்லாமல் படிக்கணும், அதே மாதிரி நம்ம என்ன கற்றுக்கிட்டோமோ அதன்படியே நடத்தல் வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த குறளோட பொருள். கற்க கசடற கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. நெக்ஸ்ட்டு, எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. இதில் எண்கள் அப்படின்னா எண்கள், கணக்கு இதையெல்லாம் மீன் பண்ணும். எழுத்து அப்படின்னா இலக்கியங்கள். இதில் இலக்கண இலக்கியங்கள் அப்படிங்கிறது என்னென்னா வரி வடிவம். வரி வடிவம் என்னென்னா, வரி வடிவத்தை நம்ம இன்னொன்று என்ன சொல்லலாம், எழுத்து வடிவம்னு சொல்லலாம். இப்போது இதோட பொருள் என்னென்னா, எண்ணும் எழுத்தும் ஆகிய இவ்விரண்டும் மனிதர்களுக்கு இரு கண்கள் என கூறுவர். எது மனிதர்களுக்கு இரு கண்கள்? எண்ணும் எழுத்தும் மனிதர்களுக்கு இரு கண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இந்த குறளில் சொல்லியிருக்கிறாங்க. எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. நெக்ஸ்ட் குறள், கண்ணுடையர் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையவர் கல்லாதவர். கண்ணுடையர் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர். இதில் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, கல்வி கற்றவர் கண்ணுடையவர், கல்லாதவர் முகத்தில் 2 புண்ணுடையவர் ஆவர் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. கல்வி கற்றவங்களை தான் கண்ணுடையவர்னு சொல்லுவாங்க. கல்லாதவர் முகத்தில் 2 கண்கள் இருந்தாலும் அதை எதுவாக நினைப்பாங்கன்னா புண்ணாக நினைப்பாங்க. அதை தான் சொல்லிக்கிறாங்க. கண்ணுடையர் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர். நெக்ஸ்ட் குறள், உவப்பத் தலைகூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். உவப்பத் தலைகூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். இதில் உவப்ப அப்படின்னா மகிழ, உவப்ப அப்படின்னா மகிழ. தலைக்கூடி அப்படின்னா ஒன்று சேர்ந்து, தலைக்கூடி அப்படின்னா ஒன்று சேர்ந்து. பொருள் என்னென்னா, அறிவில் சிறந்த புலவர்களுடன் பேசி பழகும்போது மகிழ்ச்சியாக இருப்பதும், அவர்களை விட்டு பிரியும் போது இனி இவரை எப்பொழுது காண்போம் என எண்ணி பிரிவதும் புலவரின் இயல்பாகும். புலவரோட இயல்பு என்னன்னு சொல்லியிருக்கிறாங்க. புலவரோட இயல்பு என்னன்னா, இப்போ பார்க்கும்போது சந்தோஷமாக அவங்க கூட பேசி பழகிட்டு இருந்துட்டு அவங்கள விட்டு பிரியும் போது, ஐயோ இவங்களை இனி நம்ம எப்போ பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வாடுவாங்களாமா. புலவரோட இயல்பே இதுதான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உவப்பத் தலைகூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். நெக்ஸ்ட்டு, உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர். உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர். இதில் செல்வம் உடையவர் முன் ஏழை கவலைப்பட்டு இறந்து நிற்பது போல கற்றவர் முன் பணிந்து கற்பவரே உயர்ந்தவர், பணிந்து கல்லாதவர் தாழ்ந்தவர்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி? செல்வம் உடையவங்க, செல்வந்தர் இருக்கிறாங்க, அவங்கக்கிட்ட போய் ஒரு ஏழை எப்படி எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் நிற்கிறாங்களோ, அந்த மாதிரி நிறையா கற்றவங்க கிட்ட பணிந்து கற்பவரே உயர்ந்தவர்னு சொல்கிறாங்க. அவங்கக்கிட்ட போயிட்டு நான் ரொம்ப பெரியவன் அப்படின்னெல்லாம் காட்டிக்காமல் அவங்க சொல்கிற மாதிரி அவங்ககிட்ட பணிந்து கற்பவங்களை தான் உயர்ந்தவர்னு சொல்லுவாங்க. அப்படி பணிந்து கல்லாதவரை என்ன சொல்லுவாங்கன்னா, ரொம்ப தாழ்ந்தவங்களாக சொல்லுவாங்களாம். உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர். இதில் உடையார்னா என்ன? செல்வர். உடையார்னா செல்வர். இல்லார் அப்படின்னா ஏழை. ஏக்கற்று அப்படின்னா கவலைப்பட்டு.
கடையர் அப்படின்னா தாழ்ந்தவர். இந்த மீனிங்கெல்லாம் படித்து வச்சுக்கோங்க. நம்மளுக்கு வந்து சம்டைம்ஸ் வந்து பொறுத்துகளை கொடுத்து கேட்கலாம், இல்லை தனியாக ஒரு கொஸ்டினே அவங்க கூட சொல்லும் பொருளும் அதில் வந்து கேட்குறக்கு வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ அதை வந்து நல்லா படித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு குறள் பார்த்துடலாமா? தொட்டனைத்து ஊரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனைத்து ஊரும் அறிவு. தொட்டனைத்து ஊரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனைத்து ஊரும் அறிவு. இப்போ இதோட மீனிங் என்னென்னா, மணற்பாங்கான இடத்துல தோண்ட தோண்ட நீர் சுரக்கும், அதுபோல் மக்கள் நூல்களை கற்க கற்க அவர்தம் அறிவு வளரும். என்ன சொல்கிறாங்க, மணல் பாங்கான இடத்துல தோண்டினோம்னா அந்த நீர் எப்படி நல்லா சுரந்து நிறையா வருதோ, அந்த மாதிரி மக்கள் வந்து நிறையா நூல்களை கற்க கற்க அறிவு வந்து வளரும்னு சொல்லியிருக்கிறாங்க. இதோட பொருள், அதாவது வந்து சொற்பொருள் பார்த்துடலாமா? தொட்டனைத்து அப்படின்னா தோண்டும் அளவு, மாந்தர்னா மக்கள், தொட்டனைத்துனா தோண்டும் அளவு, மாந்தர்னா மக்கள். தொட்டனைத்து ஊரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனைத்து ஊரும் அறிவு. நெக்ஸ்ட் குறள், யாதானும் நாடாமல் ஊராமல் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. யாதானும் நாடாமல் ஊராமல் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. இதில் சாந்துணையும் அப்படின்னா சாகும் வரையிலும், சாந்துணையும்னா என்னென்னா சாகும் வரையிலும், கற்றவனுக்கு எந்த நாடும் தன்னாடாகும், எந்த ஊரும் தன்னூராகும், இதனை அறிந்தும் சிலர் சாகும் வரை கற்காமல் இருப்பது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நல்ல கல்வி கற்றுட்டோம்னா எந்த நாடும் தன்னோட நாடு தான், எந்த ஊருக்கு போனாலும் தன்னோட சொந்த ஊர் மாதிரி இருக்கலாம். ஆனால் சில பேர் எப்படி இருக்கிறாங்கன்னா, இதெல்லாம் தெரிஞ்சுமே வந்துட்டு அதோட இம்பார்ட்டன்ஸ் புரியாமல் கற்காமல் இருக்கிறது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுதான் இந்த குறளோட பொருள். யாதானும் நாடாமல் ஊராமல் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் குறள், ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவர்க்கு எழுமையும் ஏமாப்பு உடைத்து. ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவர்க்கு எழுமையும் ஏமாப்பு உடைத்து. இதில் ஏமாப்புனா என்னென்னா பாதுகாப்பு. ஏமாப்புனா என்ன? பாதுகாப்பு. ஒரு பிறப்பில் தான் கற்றுக்கொள்ளும் நல்லறிவு இனி எழும் பிறவிகளுக்கும் பாதுகாப்பை தரும். அதாவது இந்த பிறப்பில் நம்ம வந்து நிறைய கற்றுக்கொண்டு நல்ல அறிவை வச்சுருந்தோம்னா நீ வரப்போகிற பிறவைகளுக்கெல்லாம் பாதுகாப்பு தருமாமா. அதை தான் சொல்லியிருக்காங்க. ஏமாப்புனா என்னென்னா பாதுகாப்பு. ஏமாப்புனா பாதுகாப்பு. ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்பு உடைத்து. நெக்ஸ்ட் குறள், தாம் இன்புறுவது உலகு இன்புறக் கண்டு காமுறுவர் கற்றறிந்தார். தாம் இன்புறுவது உலகு இன்புறக் கண்டு காமுறுவர் கற்றறிந்தார். இதில் காமுறுவர் அப்படின்னா விரும்புபவர், காமுறுவர் அப்படின்னா விரும்புபவர். அதாவது இதோட பொருள் என்னென்னா, தாங்கள் இன்பம் அடையும் கல்வியால் உலகம் இன்பம் அடைவதனை கண்டு கற்றவர் மேன்மேலும் கற்க விரும்புவர். இப்போ நம்ம வந்து ஒன்று நம்ம படித்த கல்வியினால் உலகம் வந்து இன்பம் அடையுது அப்படின்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மேன்மேலும் இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கலாம், இன்னும் நிறைய நம்ம கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பப்பட்டு கற்றுக்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தாம் இன்புறுவது உலகு இன்புறக் கண்டு காமுறுவர் கற்றறிந்தார். இதில் காமுறுவர் அப்படின்னா என்ன? விரும்புபவர். காமுறுவர் அப்படின்னா விரும்புபவர். நெக்ஸ்ட்டு, கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்றையவை. இதில் கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்றையவை. இதில் விழுச்செல்வம் அப்படின்னா சிறந்த செல்வம், மாடு அப்படின்னா செல்வம், விழுச்செல்வம் அப்படின்னா சிறந்த செல்வம், மாடுனா செல்வம். ஒருவனுக்கு அழியாத சிறந்த செல்வம் கல்வியாகும். கல்வி தவிர மற்ற செல்வங்கள் எல்லாம் செல்வங்கள் ஆக மாட்டா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.